வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 28ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி உருவாக்குறது, அதாவது தமிழ்ல வாக்கிய அமைப்பு. ஓகேங்களா? சரி, இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணலாம், சென்டென்ஸ்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் உண்டு அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே டெய்லி யூஸ் சென்டென்சஸ். ஏன் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, நமக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியணும், ஒரு 4-5 வார்த்தையாது குறைஞ்சது ஒவ்வொரு வீடியோக்கும் 30, 20, 10 அந்த மாதிரியாவது கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுல ஒரு 5 சென்டென்ஸாவது உங்களுக்கு பேச தெரிஞ்சது அப்படின்னா பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் நம்மளால பேச முடியுது அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் வரும் உங்களுக்கு. அதனாலதான் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்குது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வீடியோ பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. சரிங்களா? ஓகே. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்குள்ள சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்டும் வேர்ப் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ டீச், யூ லிசன். நான் டீச் பண்றேன், நான் கற்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் கவனிக்கிறேன். இப்ப சென்டென்ஸ் ஆயிட்டா அது. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல என்ன வேணும்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் வேணும். அடுத்ததுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, இப்ப சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லி, சப்ஜெக்ட் யாரு? யார் வேலை செய்யறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். என்ன வேலை செய்யறாங்களோ அதுதான் வேர்ப். எதை வச்சு வேலை செய்யறாங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி நவுனா தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த நவுன் நவுன் அதுக்கப்புறம் இன் அடிஷன் என்னவா இருக்கும்? நவுனோட சப்ஸ்டியூட் என்னவா இருக்கும்? ப்ரோனவுனா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ப்ரோனவுன்லயுமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கும். நம்ம அதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம், பின்னாடி டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப சப்ஜெக்ட் நவுன் அஸ் ஏ சப்ஜெக்ட் ரவி பிளேஸ் ஏ கிரிக்கெட்னு இருக்கு. இங்க யாரு சப்ஜெக்ட்? ரவி தான் சப்ஜெக்ட். என்ன பண்றாரு? விளையாடுறாங்க. என்னது? கிரிக்கெட். புரியுதுங்களா? இப்ப எதை வச்சு வேலை செய்திருக்கிறாங்க? கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்கு. புரியுதா? ரவி பிளேஸ் கிரிக்கெட். சப்ஜெக்ட் ரவிக்கு பதிலா என்ன போடலாம்? நம்ம ஹீ பிளேஸ் கிரிக்கெட் போடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க. எதை வச்சு வேலை செய்யறாங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட். இதுலயும் என்னதான் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்? நவுனா இருக்கும். அடுத்தது ப்ரோனவுனா இருக்கும். சப்ஜெக்டும் நவுனா இருக்கும், ப்ரோனவுனா இருக்கும். ஆப்ஜெக்டும் நவுனா இருக்கும், ப்ரோனவுனா இருக்கும். இங்க சப்ஜெக்ட் நவுனா இருக்க பர்சன் வரும். இங்க திங்ஸ் வரும், பிளேஸ் வரும். ஓகேங்களா? சரி, ரவி ரீட்ஸ் ஏ புக். இப்ப இங்க திங் இருக்குது. அப்ப இது ஏ புக்ன்றது என்னது? நவுன். இப்ப ரவி ரீட்ஸ் ஏ புக். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? புக்கு ரீட் பண்ணிருக்காரு. இப்ப இதே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா போடுறப்போ ஏ புக்குன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம என்ன ப்ரோனவுன் போடலாம்னா இட் போடலாம். புரியுதுங்களா? சரி, இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்ப்லயுமே நமக்கு ஆக்ஷன் வேர்பு, லிங்கிங் வேர்பு, ஸ்டேட் வேர்புன்னு இருக்கும். ஸ்டேட் வேர்புனா என்னன்னா, நான் இப்ப என்னவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டேட் வேர்பு. ஆக்ஷன்னா என்ன? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கனோ அது ஆக்ஷன் வேர்பு. லிங்கிங்னா என்னது? சப்ஜெக்டையும் நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்டையும் இணைக்கக்கூடியதுதான் என்னது? லிங்கிங் வேர்பு. ஹி இஸ் ஏ டீச்சர்ன்னு இருக்கு இல்லையா, யாரு டீச்சரா இருக்கான்? அவன் டீச்சரா இருக்கிறான். அந்த இஸ் தான் என்னது? லிங்கிங் வேர்ப். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்முலா பார்த்துடலாம். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஏற்கனவே பார்த்ததுதான். ரவி ரீட்ஸ் ஏ புக்ன்னு இருக்கு. இதுல ரவி தான் சப்ஜெக்ட், ரீட்ஸ் அப்படின்றது வேர்பு, ஏ புக்ன்றது ஆப்ஜெக்ட். இதுல ப்ரோனவுன் சப்ஜெக்டா வரும்போது ஹி ரீட்ஸ் இட். இந்த எ புக்குக்கு பதிலா என்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, இந்த டீச்சர் ஹெல்ப்ஸ் தெம். இதுல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீச்சர் ஹெல்ப்ஸ் தெம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். வேர்ப், அதாவது V1, V2, V3. V1னா present, V2 past, V3 past participle. ஓகேங்களா? சரி, go, went, gone. கோவோட past tense went, gone past participle. ஓகேவா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, she goes to college in the morning. காலையில அவ காலேஜுக்கு போறா. present tense. ஓகேங்களா?
இதே நெகட்டிவ் நெகட்டிவா அப்ப வரணும்னா என்ன பண்ணுவோம் she does not நெகட்டிவ்னா not போகலன்றதுக்கு she not goes to the college ன்னு போடுமா இல்ல she not go to the college ன்னு போடுமா போடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த நாட்டுக்கு முன்ன என்ன வரணும் ஆக்சிலரி verb வரணும் நாட்டுக்கு முன்ன ஆக்சிலரி verb வரணும் she does not go to college in the morning அந்த does எப்படி வந்தது இந்த goes பிரிங்க goes பிரிச்சேன்னா என்னவாகும் does go does go தான் என்னாது goes ஆ மாறுது புரியுதுங்களா அப்ப she does not go to college in the morning புரியுதுங்களா சரி இதே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் இந்த டஸ்ஸை வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்ன போட்டுட்டோம் அப்படின்னா என்னவாயிரும் ஆக்சிலரி verb முன்னையும் சப்ஜெக்ட் பின்னாடியும் வந்துட்டுனா அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஆயிரும் does she go to college in the morning ஓகேவா சரி இது ஓகே நெக்ஸ்ட் இதுல இருந்து கொஸ்டின் எப்படி உருவாக்கலாம்னு இதுல என்னதெல்லாம் இருக்கு நமக்கு ஒரு பிளேஸோட இது இருக்கு டைமும் இருக்குது சரியா இந்த பிளேஸை வச்சு எப்படி உருவாக்கலாம் நான் பிளேஸுக்கு என்ன போடுவோம் நம்ம வேர் சரியா பிளேஸுக்கு என்ன போடுவோம் கொஸ்டின் வேர்டு வேர் டஸ் ஷீ கோ அவ எங்க போறா காலேஜ் வென் டஸ் ஷீ கோ எப்ப போவா மார்னிங் ஓகேங்களா இந்த ரெண்டுத்துக்கு ஆன்சர் இல்ல why does she go to college ஏன் போறா for studying ஓகேங்களா for studying for வந்தாவே ing வரணும் how does she go to college எப்படி காலேஜ் போவா by bus by walk or by two wheeler ஓகேங்களா நெக்ஸ்ட் verb என்னன்னா play played present play past played past participle played தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னா they play cricket in the ground அவங்க கிரிக்கெட் விளையாடுனாங்க புரியுதுங்களா விளையாடல அப்படின்றத எப்படி சொல்லலாம் they do not play do not எப்படி வந்தது அப்படின்னா இந்த பிளேய வந்து பிரிங்க இந்த பிளேய பிரிச்சா என்ன ஆயிரும் do plus play அப்போ ஒரு நாட் போடணும் நெகட்டிவ் வேணும்னா நெகட்டிவ் வேர்டுக்கு முன்ன ஆக்சிலரி verb வரணும் ஓகேவா சரி they do not play cricket in the ground விளையாடினாங்களான்னு கேட்கறதுக்கு ஆக்சிலரி verb சப்ஜெக்ட்டுக்கு முன்ன போட்டேன்னா அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஆயிரும் do they play cricket in the ground அவ்வளவுதான் சரி இன்னும் நமக்கு ஏன் விளையாடினாங்க எங்க விளையாடினாங்க எப்படி விளையாடினாங்க எந்த நேரத்துல விளையாடினாங்க இப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்ல அதெல்லாம் எப்படி போடலாம்னு பார்க்கலாமா என்ன விளையாடினாங்கன்னு தெரியணும்ல what do they play எங்க விளையாடினாங்கன்னு தெரியணும்ல where do they play உங்களுக்கு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்லாம் நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு அதை போய் பார்த்துக்குங்க திருப்ப சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது when எப்போ விளையாடினாங்க எங்க வேர் எப்போ அப்படின்றப்போ when do they play cricket ஏன் கிரிக்கெட் விளையாடினாங்க why do they play cricket ஏன் கிரிக்கெட் விளையாடினாங்க நீங்க ஆன்சர் சொல்லுங்க எப்படி விளையாடினாங்க how do they play cricket புரியுது நெக்ஸ்ட் வந்து ரீட் சரிங்களா he reads a book at night அவன் நைட்ல புக் படிச்சான் he does not read a book at night ஏன் read இங்க reads போட்டுட்டு இங்க ஏன் read போட்டிருக்கோம் இந்த reads தான் என்னவா பிரிஞ்சிருக்கு does plus read ஆ பிரிஞ்சிருக்கு அப்ப does போட்டா என்ன போடக்கூடாது இந்த read கூட s போடக்கூடாது does plus read தான் reads ஓகேங்களா அப்ப he does not read a book at night ஓகேங்களா அதே கொஸ்டினா கேட்கணும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா கேட்கணும் does he read a book at night ஏற்கனவே சொன்னதுதான் ஆக்சிலரி verb எங்க வரணும் சப்ஜெக்ட்டுக்கு முன்ன வந்தா அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இதை வச்சு எத்தனை கொஸ்டின் உருவாக்கலாம்னு பார்க்கலாம் என்ன விளையாடினா என்ன படிச்சான் எப்ப படிச்சான் எங்க படிச்சான் ஏன் படிச்சான் எப்படி படிச்சான் அது வரலாமா what does he read என்ன படிச்சான் what does he read எப்ப படிச்சான் when does he read எங்க where does he read ஏன் why does he read எப்படி how does he read இத மாதிரி ஒரு 5 மாடல் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு verb எடுத்துட்டு இதே நீங்க எதுல உருவாக்கலாம் அப்படின்னா past tenseல நீங்க இதே சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா past tenseல ஃபார்ம் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பாஸ்டும் பார்ட்டிசிபிளும் கொண்டு வருவோம் சரிங்களா சரி ஒரு 5 பார்த்தாதான் ஆக்சுவலா ரொம்ப படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் ரைட் ரோட் ரிட்டன் இதை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம் பாசிட்டிவ்ல ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட் இதுதான் மற்றதுக்கெல்லாம் ஆன்சரா வரும் ஓகேங்களா ஐ டு நாட் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட் நான் என்ன ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதல டு யூ ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ லெட்டர் எழுதினியா
எஸ் ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நோ ஐ டு நாட் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன் இதை வந்து மாத்தி கொடுத்துருக்கேன்னு. டு யூ ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட். டு யூ ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் ஆன்சர் என்ன? எஸ் ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்டுன்னு வரும். இங்க யுவர் வந்து என்னவா இருக்கு? உன்னுடையன்றது என்னுடையன்னு ஆயிருக்கு. யூன்றது நான் ஆயிருக்கேன். புரியுதுங்களா? சரி, நான் நெகட்டிவா இருக்கு எழுதணும் அப்படின்னா நோ ஐ டு நாட் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்துட்டா? எஸ் ஆர் நாட் கொஸ்டினுக்கு எஸ்ஸுக்கு வந்து எஸ் ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்டுன்னு வரும். நோ ஐ டு நாட் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். புரியுதுங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் இதை வச்சு எப்படியெல்லாம் கொஸ்டின் மேக் பண்ணலாம். என்ன எழுதுன லெட்டர் யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு. அப்போ என்ன எழுதுனன்றது வாட் டு யூ ரைட்? லெட்டர். whom do you write a letter? நீ யாருக்கு லெட்டர் எழுதுன? என்னோட ஃப்ரெண்டுக்கு. எப்ப எழுதுன? when do you write a letter? ஏன் எழுதுன? why do you write a letter? புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் verb என்னன்னா டீச்சர் தாட் தாட். இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா the teacher teaches English. டீச்சர் என்ன பண்ணாங்க? இங்கிலீஷ டீச் பண்ணாங்க. எஸ் வந்திருக்கு. ஏன்னா டீச்சர்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். the teacher does not teach. the teachers இருக்கு இல்லையா, அதுதான் does plus teach teachers. the teacher does not teach English. இந்த இதுக்கு ஆன்சர் பாருங்க. does the teacher teach English? டீச்சர் இங்கிலீஷ் டீச் பண்ணாங்களா? எஸ்னா எஸ் the teacher teaches English வரும். no the teacher does not teach English வரும். ஓகேங்களா? இதோட கொஸ்டின் பாருங்க. என்ன டீச் பண்ணாங்க டீச்சர்? இங்கிலீஷ். வாட் டஸ் த டீச்சர் டீச்? என்ன டீச் பண்ணாங்க? இங்கிலீஷ். ஹூ டீச்சர்ஸ் இங்கிலீஷ்? த டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். வை டஸ் த டீச்சர் டீச் இங்கிலீஷ்? அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஹவு டஸ் த டீச்சர் டீச் இங்கிலீஷ்? எப்படி டீச் பண்ணாங்க? புரியுதுங்களா? அதுக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே தானே? சரி, ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாவது பேச தெரியணும். நீ பார்த்துருக்கோம் இதை பேசவும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் டெய்லி யூஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயாவது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த பஸ் ஸ்டாப். நான் பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு இருக்கேன். யாரோ பார்த்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாப்பை எங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த வாஷ்ரூம்? இது தெரியும். I would like a cup of tea. எனக்கு ஒரு கப் டீ வேணும் அப்படின்றது. Please speak slowly. மெதுவா பேசுங்க. Would you repeat that? நீங்க திருப்ப சொல்ல முடியுமா? What time is it? I am feeling tired today. I need some water. Can I try this on? ஷாப்பிங் போகும்போது சாப்பிட்றதுக்கோ அல்லது இது துணி கடைக்கு போனீங்க, டெக்ஸ்டைல் போனீங்கன்னா நம்ம போட்டு பார்த்துக்கலாமான்றதுக்கு இதை சொல்லலாம். Can I try this on? ஓகேங்களா? நெக்ஸ்ட், could you please send me the report by today? நீங்க இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு அனுப்பிடுவீங்களா? I am afraid I won't able to attend the meeting. எனக்கு பயமா இருக்கு, நானா மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணல. Could you mind giving me a hand with this task? நீங்க வந்து ஒன்றும் நினைக்கலன்னா இதுக்கு எனக்கு இந்த டாஸ்க்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. I really appreciate your help and support. உங்களோட ஹெல்ப்பும் சப்போர்ட்டையும் நான் ரொம்ப மதிக்கிறேன், அப்ரிஷியேட் பண்றேன்னு சொல்லலாம். Can we schedule a call to discuss this further? நீங்க நம்ம எப்போ கால் பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம இந்த மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு இப்படி சொல்லலாம். Can we schedule a call to discuss this further? Where can I buy vegetables? எங்க வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்? இவ்வளோ கஷ்டமா கொடுத்துட்டு ஈஸியா கொடுக்குறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னா. Can you give me directions? எனக்கு டைரக்ஷன் தருவீங்களா? இதுல என்ன டைரக்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அதே பெரிய ஹெல்ப் தான். See you tomorrow. Thank you for watching.